வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. அண்மைச் செய்தி. சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் கந்தன். அரசு பேருந்து ஓட்டுநர்களின் போராட்டத்திற்கான காரணம் என்ன? அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன? தர்ஷினி வணக்கம். அந்த புதிதாக திறக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தில் நுழைவாயிலில் 100க்கும் மேற்பட்ட அந்த அரசு ஓட்டுநரும் நடத்துனரும் தற்போது ஒரு போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். அவர்கள் வைக்கும் கோரிக்கை என்னவென்றால், நுழைவாயில் என்று சொல்லும் பகுதியில் கண்ணாடி டோர் உள்ளது. இந்த இடதுபுறம் தனியார் பேருந்துக்கும் வலதுபுற டோர் நேரடியாக அரசு பேருந்துக்கும் செல்லும் வழி. இந்த வலதுபுறமா உள்ள அந்த கண்ணாடி டோரை எப்பொழுதுமே மூடி வைத்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். இதனால் இடதுபுறமாக செல்லும் அனைத்து பயணிகளும் நேரடியாக ஆம்னி பேருந்துகளுக்கு, அதாவது தனியார் பேருந்துகளுக்கு சென்று வருவதால் தங்களுக்கு பயணிகள் குறை குறைந்துள்ளதாகவும் ஒரு புகார் எழுப்பியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை ஒரு தனியார் நிறுவனம் பராமரித்து வருகிறது. இதனால் அவர்கள் இந்த கண்ணாடி எப்பொழுதுமே மூடி வைத்திருப்பதாகவும், தொடர்ச்சியாகவே இந்த கண்ணாடி டோரை திறக்க சொன்னால் அவங்க திறக்காத காரணத்தால் அனைவரும் நேரடியாக தனியார் அந்த பேருந்துகளுக்கு செல்வதால் எங்களுக்கு தினதோறும் பயணிகள் வரத்து குறைந்திருப்பதால் அந்த பேருந்து நேரத்திற்கு எடுக்க முடியாத சூழ்நிலை நிலவி வருவதாகவும் குற்றச்சாட்டு வைக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் பேட்டரி வாகனத்தில் வரும் அந்த பயணிகளை நேரடியாக அரசு இடத்தில் கொண்டு செல்லாமல் நேரடியாக தனியார் பேருந்து ஆம்னி பேருந்துகளுக்கு கொண்டு செல்வதால் அனைவரும் நேரடியாக அந்த தனியார் பேருந்து தங்களுக்கு தினதோறும் பயணிகள் குறைந்து வருவதாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கின்றனர். இது தொடர்பாக பல முறை அந்த தனியார் நிறுவனம் இந்த கண்ணாடி டோரை திறந்து வைக்குமாறு கோரியும் அவர்கள் திறந்து வைக்காத அந்த 100க்கும் மேற்பட்ட நடத்துனர்களும் அந்த ஓட்டுநர்களும் பேருந்துகளை அங்கங்கே நிறுத்திவிட்டு நேரடியாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் நுழைவில் அமர்ந்து கொண்டு தற்போது அந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இது தகவல் அறிந்த கிளாம்பாக்கம் காவல் ஆய்வாளர் ஆல்வின்ராஜ் நேரடியாக தற்போது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார். பேச்சுவார்த்தையின் முடிவில் தற்போது அந்த கண்ணாடி டோரை கண்டிப்பாக திறந்து வைப்பதாகவும் தெரிவிக்கின்றது. இதனால் தற்போது அந்த போராட்டக்காரர்கள் அங்கிருந்து இப்ப தற்போது கலைந்து செல்கின்றனர். தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி கந்தன். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.